வெல்கம் டு ஷிக்ஷா இன் தி எக்ஸாம்ஸ். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பிராத்மிகில் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். பார்ட் 8. இதில் ஆக்சுவலி நான் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் ரிலேட்டட் கொஷின்ஸை மட்டும் டேரெக்டாக நடத்திடுறேன். ஓகே, அது மட்டும் பார்த்துக்கலாம். அந்த கொஷின்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு காலமில் கேட்பாங்க. ஓகே, ரோமன் லெட்டர் 1ல் எக்ஸாமில் கேட்பாங்க. அது நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எத்தனை எப்படி கேட்குறாங்களோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு 3 லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸை இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டேரெக்டாக கொஷின் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ओके, यग क्या है அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यग कलम है, यग क्या है, यग कलम है. वग क्या है, वग मेज है. वग क्या है, वग मेज है. क्या वग मेज है? हाँ, वग मेज है. यगुना இங்கு அப்படின்னு அர்த்தம். ஹேர். क्या है ना, क्याனா என்ன இருக்குன்னு அர்த்தம். यग कलम है, कलम அப்படின்னா பென் இருக்குன்னு. यग பென், இங்கே பென் இருக்குன்னு சொல்கிறாங்க. यग कलम है. यग क्या है என்னன்னா வகு. வகுனா அங்குன்னு அர்த்தம். தேர். ஓகே, அங்கே என்ன இருக்குது? வகு மேஜை, அங்கே டேபிள் இருக்குது. மேஜ்னா டேபிள். ஓகே, டேபிள் இருக்குது. கியா வகு மேஜை, அங்கே டேபிள் இருக்கு. அங்கே டேபிள் தான் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே, அங்கே டேபிள் இருக்கான்னு சொல்லலாம். அப்படின்னா அங்கே டேபிள் தானா இருக்குது அப்படின்னு டேபிள் இருக்கா அப்படின்ற போல கொஞ்சம் டவுட்டாக கேட்குறாங்க. ஓகே, கியா வகு மேஜை? ஹான். ஆமாம், சந்தேகம் வேணாம். ஹான் அது மேஜ் தான். வகு மேஜை, தட் இஸ் டேபிள். ஓகே, கியா வகு மேஜை, இங்கே வகுன்றது தட் அப்படின்ற மீனிங்லும் வருது, தேர்னும் சொல்லலாம். ஓகே, கியா வகு மேஜை? ஹான் வகு மேஜை. இங்கே வகுன்றது தட்டில் மீனிங் வரும். தட் அப்படின்னா தேர். ஓகே, இங்கே தட்டு அப்படின்ற அங்கே அது அப்படின்ற ஒரு மீனிங்கில் வருது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது. எது கியா ஹை, இது என்ன. யகுனா இது, வகுனா அது. வகு கியா ஹை, வகு மேஜ் ஹை. கியா வகு மேஜ் ஹை? ஹான் வகு மேஜ் ஹை. ஓகே, லெசன் முடியுது. இந்த கொஷின் ஆன்சர் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகே, ஃபஸ்ட் லெசன். இப்போ நெக்ஸ்ட் லெசன் போகலாம். இல்லை, 2வது லெசன் போகலாம். இல்லை, டேரெக்டாக எக்ஸாம் ரிலேட்டட் கொஷின்ஸ் மட்டும் நான் நடத்திடுறேன். ओके, हाथ में क्या है? हाथ ना हैंड. ओके, கையில் என்ன இருக்குது? हाथ में कलम है, கையில் பென் இருக்குது. மேனா இன். ஓகே, இல்லை ஆன், சம்திங் லைக் இன் ஆன் அப்படின்னு. என் கையில் மேனா இன்னுன்றது தான் அதிகமான இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். மேன் அப்படின்னா இன்னு, நம்ம கையில் இருக்குது, உள்ள என்ன இருக்குது, அதான் இன். இங்கிலீஷில் இன் ஆன் அப்படின்னு படிப்போம்ல. இது மேலே இருக்குது, அது மேலே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ இன்னது இதுக்கான அர்த்தம். हाथ में कलम है, கையில் பென் இருக்குது. கலம்னா பென். दीवार पर क्या है? दीवारना வால், செவரில் என்ன இருக்குது, சுவரில். दीवार पर घड़ी है, घड़ीனா கடிகாரம். ஓகே, கிளாக். दीवार சுவரில் வாலில் கிளாக் இருக்குது அப்படின்றாங்க. மேஜ் और कुर्सी कहाँ है? டேபிளும் குர்சினா சேர், அது எங்கே இருக்குது? மேஜ் और कुर्सी जमीन पर है. ஜமீன்னா நம்மளோட ஃப்ளோர். ஓகே, கீழே இருக்க தரை. ஓகே, ஃப்ளோரில் கீழே இருக்குது, தரைக்கு மேலே இருக்கும். ஓகேவா, மேலே தரைக்கு மேலே இருக்குன்னா பர் அப்படின்னா ஆன். ஓகே, ஆன் தி ஃப்ளோர். ஓகே, மேஜ் और कुर्सी ஜமீன் पर है, தரைக்கு மேலே இருக்குது. ஓகேவா, அதனால் பர் அப்படின்னா ஆனுன்னு சொல்லுவோம். மேன்னா இன்னுன்னு சொல்லுவோம். மேன்னா இன், உள்ளே இருக்குது. ஓகே, பர்னா ஆன், அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். மேன்னா உள்ளே இருக்குது, பர்னா மேலே இருக்குது, இன்னு ஆன். ஓகேவா, அது போல் வருது. மேஜ் और कुर्सी कहाँ है? मेज और कुर्सी जमीन पर है. ஜமீன் மீனுன்னு படிக்கணும். ஓகே, மின்னுன்னு படிக்கக்கூடாது, மீன். அப்படி மீனுன்னு படிக்கிறப்ப அப்படி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லாங் எக்ஸ்பாண்டர் சவுண்டோடு வரும். அப்படின்னா நம்ம பெரிய மீ போடணும்னு அர்த்தம். சின்ன மீ போடக்கூடாது, பெரிய மீ. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் பண்ணப்போ கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி படித்தா மிஸ்டேக்ஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். பார்ட் 3. கமலா ககான் ஹை, கமலா மைதான் மே ஹை. கமலான்றது ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுன். ஓகே, நவுன்னா பேர். கமலான்றது ஒரு கேர்ள், அவங்களோட பேர் தான். ஓகே, கமலா மைதான் மே ஹை. மைதான்னா கிரவுண்டு, மேன்னா அங்கே இருக்காங்க. ஓகே, கிரவுண்டில் இருக்காங்க. கமலா ககான் ஹை, கமலா மைதான் மே ஹை. ஓகே, கமலா ககான் ஹை, கமலா மைதான் மே ஹை.
ஹைனுன்னாலும் வரும், பட் ஹைனுன்றது சிங்குலருக்கு வராது. சிங்குலர்னா ஒரே ஒரு தானே கமலான்றது, அதனால் ஹைன் வராது. காய் ககான் ஹை, காய் யகான் ஹை. காய்னா பசுமாடு. ஓகே, காய்ன்றது மாடு. ககான்னா வேர். இங்கிலீஷ்னா எங்கே இருக்கு, இங்கிலீஷில் வந்து வேர்னு சொல்லுவோம், தமிழ்லனா எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ககான்னா எங்கே, வேர். ககான் ஹை. காய் யகான், யகான்னா ஏர், அது இங்கே தான் இருக்குது. ஓகே, யகுனா திஸ் அப்படின்னும் சொல்லலாம், அப்படி இல்லை ஹேர்னும் சொல்லலாம். ஓகே, ரெண்டு மீனிங்கும் வரும், திஸ் ஆர் ஹேர். யகானை, அது இங்கே தான் இருக்குது. குத்தா ககான் ஹை, குத்தா வகானை. குத்தானா டாக். டாக் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. வகான், வகுனா தட்டுன்னு சொல்லுவோம், சாரி தட்டுன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, அது அங்கே இருக்குது, தட். ஓகே, இங்கிலீஷ்னு சொல்லுவேன், தமிழும் நான் சொல்கிறேன். குத்தா வகானை, அங்கே இருக்குது. குத்தானா டாகு, டாக் எங்கன்னா அங்கே இருக்குது, அங்கன்றதுனா வகான். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். வாட்சார் ஸ்ட்ரைட்டாக நான் லெசன்ஸ் மட்டும் நான் தரேன், எக்ஸாம் ரிலேட்டட். இந்த கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும், உங்கள் ஆன்சர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை மட்டும் எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். ஓகே, தும் கौन हो मैं लड़का हूँ. தும் அப்படின்னா யூன்னு அர்த்தம், இதே பெருங்களை வந்து ஆப்புன்னு சொல்லுவாங்க. அது நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தும் கौन, கौनனா யார் அப்படின்னு அர்த்தம். कौन हो, தும்முன்னு வந்தால் ஹோன்னு அதிகமாக வரும். ஓகே, கொஷின் மார்க் போல் வரும்னா ஹோ. தும் வந்தால் ஹோன்னு தான் அதிகமாக வரும். மேன், மேன்னா ஐ ஆம். லட்கா ஹூம், ஐ ஆம் எ பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்கானா பாய். மேன் வந்தால் ஹூன்னு வரும். ஓகே, தும்னு வந்தால் ஹோ, இந்த ஹோ வரும். மெயின் வந்தால் ஹூன்னு வரும். அது வந்து ஒரு ட்ரிக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மெயின் அப்படின்னா ஹூன், தும்னா ஹோ. तुम कौन हो, मैं लटका हूँ. आप कौन हैं, मैं गोपाल हूँ. ஆப் அப்படின்னா பெரியவங்களை பார்த்து கேட்குறது, நீங்கள் யார் அப்படின்னு. தும்னா நீ யார் அப்படின்னு கேட்குறது. ஓகே, ஆப்னா நீங்கள், தும்னா நீ. ஸோ மரியாதையாக சொல்லணும், ரெஸ்பெக்டட் பர்சனாக இருக்கணும். இல்லை நம்ம ஏஜ்டு பீப்புள்ஸாக இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்னால் ஆப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நமக்கு வயசு நம்ம ஏஜுக்கு இல்லை நம்ம வயசுக்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னா தும் யூஸ் பண்ணலாம். சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னா தும் யூஸ் பண்ணலாம். வயசுக்கு பெரியவங்களாக இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ஆப்புன்னு யூஸ் பண்ணலாம். மே கோபால் ஹூம், இல்லை வந்து ஒரு நேம் சொல்லுவாங்க கோபால், உங்கள் பேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் பேர் ஏற்றுச்சா அப்படின்னா இந்த பேரை கூட யூஸ் பண்ணிங்க, கோபால் இதில் இருக்கிற மாதிரியே கூட எழுதுங்க. மேன் கோபால் ஹூன், ஐ எம் கோபால் அப்படின்னு சொல்கிறாங்க. கியா ஆப் வக்கீல் ஹை, கியா அப்படின்னா என்ன அப்படின்னு. ஆப் நீங்கள் வக்கீலான்னு கேட்குறாங்க, லாயர். ஓகே, நகி இல்லை, மே வக்கீல் நகி ஹூம், நான் வக்கீல் கிடையாது. நோ, ஐ ஆம் நாட் எ லாயர். ஓகே, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் அந்த கொஷின்ஸே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஓகே, அதே போல் இதை ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒரு 3 times 2 times எழுதி பாருங்கள், ஆன்சர்ஸோடு எழுதி பாருங்கள், வித் மீனிங்கை வந்து புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக மக்கப் ஆகிடும். இது ஸ்ட்ரெயிட்டாக மக்கப் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. இது ஹிந்தின்றது இட்ஸ் லைக் ஏ லாங்குவேஜ். புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ஈஸி ஹிந்தி. ஸோ பிராத்மிக் ரொம்ப சிம்பிளான ஒரு சிலபஸ் தான், கூடிய சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க.